உடைகள் ஒரு வீட்டில் இருக்க 16 பேர் இருக்காங்கன்னா 16 பேருக்கும் உடையை வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளை கோமணத்தோடு உட்காந்துருப்பான். இது யாருக்கு பாரம்? எப்பவுமே தனக்கான தேவையிலப்புறம் குறைச்சிக்கிறது நாங்கள் தான். அப்போ பண்டிகைகளில் அதிக பாரத்தை சுமப்பது யார்? பண்டிகைகள் வந்தாலே யாருக்கு சிரமம்? ஃபோன் பண்ணுறார் மறுமேனுக்கு, மாப்பிள்ள அடுத்த மாதம் தீபாவளி வருது, நீ வாட்டுக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடணும் மாப்பிள்ள. மாமா கதை திறங்க வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு இருக்கான். இது எதுக்கு சொன்னேன்னா, தீபாவளினாலே ஒரு 5-6 காமெடி வந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி. பொங்கல்னாலும் ஒரு 10 காமெடி தான், அதை தவிர்த்து வெளியே போக முடியாது. பொங்கல் வந்தால் என்ன காமெடி வரும்னு இப்போயே நான் சொல்லிடுறேன். ஏடா இந்த பொங்கல் எப்படி போச்சு? வாய் வழியாக தான். இது பொங்கல் வருது என்னமோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த காமெடி வந்துடும். தீபாவளிக்கும் அதே மாதிரி தான். பொங்கல் அன்னைக்கு பொங்கலை சாப்பிடலாம், தீபாவளி அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? இது மாதிரிலாம் எங்களுக்கு இருக்காது. அதுக்கு சொல்ல வரேன்.